Assalamualaikum. Good evening. Assalamualaikum. Assalamualaikum. Good evening. Waalaikumsalam, sir. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கடைசியாக நோட்ஸை அனுப்பி விடுவேன். நான் கடைசியாக என்ன பார்த்தோம்? கட்டுரை வகைச்சோதனைகள் என்ன கட்டுரை வகைச்சோதனை கடைசியாக பார்த்தோம். இறுதியாக நாங்கள் பார்த்தது என்ன? கடைசியாக என்ன பார்த்தோம்? சிறந்த கட்டுரை வகை சோதனை, அமைப்பு கட்டுரை வகை சோதனை, வழிகாட்டப்பட்ட கட்டுரை வகை சோதனை, அப்படித்தானே? அதுல கட்டுரை வகை சோதனை அனுகூலங்கள் பார்த்தோமா? சத்தம் வருது இல்லை. பிரதிகூலங்கள் பார்த்தோம். இருக்கிறீங்களா? கேக்குதா நான் கதைக்கிறது? ஓ சரி, கேக்குது. ஓகே, சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகேயா? ஜாயின் ஆயிட்டீங்களா? எல்லாரும் வரல சார். பரட் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன? அப்ரா கேக்குதா எல்லாருக்கும்? நசீரா? ஓ சார். பாய். ஷாமலி கேக்குதா? ஷாமலி இருக்கிறீங்களா? ரைட். மற்றாக்கள் எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ரா ஓகே. நசீலா, சதீகா, பர்வீன்? ரைட், ஓகே. நம்ம தொடருவோம். அப்ப இதுல கெஸ்ட்ரோல் வாதிகள்னு சொல்ல கோயலர், வேதிமர், கொஃப்கா இவங்க என்ன அணுகுமுறை சொல்றாங்கன்னா, ஒரு அனுபவங்களை ஒரு முழுமையான விடயமாக பார்க்கறது தான் இந்த கெஸ்டோட்வாதிகள்ல முக்கியமான விடயம். உதாரணமாக சொல்றாங்க, சில பரிசோதனைகளை மேற்கொண்டால் உண்டு. ஒரு குரங்கை பத்தி சொன்னேன். என்ன? ஒரு குரங்கு ஒரு ரூம்ல போட்டு மூடி வச்சு, கேக்குதா நான் கதைக்கிறது எல்லாம் தெளிவா? நல்ல சத்தம் போட்டு கதைங்க. அப்ப கொஞ்சம் சத்தம் குறை வரைக்கும் கூட. அப்ப ரூம்ல ஒரு குரங்கை போட்டு ஒரு வாழைக்குலையை கட்டி தொங்க விட்டாங்க. இப்ப அந்த வாழைக்குலை உயரத்தில் இருக்கிறது. அந்த குரங்குக்கு சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால அந்த குரங்கு என்ன செய்திருக்கும்? சாப்பிட முயற்சி செய்திருக்கு. அந்த முயற்சியின் பலனை எட்டி பார்த்தது எட்டவில்லை. அப்ப ஒரு மூலையிலே உட்கார்ந்து அமர்ந்து அது யோசித்தது எப்படி எடுக்கலாம். உடனடியா அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு ஸ்டூலை வச்சாங்க. அந்த ஸ்டூல்ல உயரம் கொண்ட வச்சு ஏறி பார்த்து அதுவும் போதாது. திருப்பி அதுக்கு மேல இன்னொரு கோல் இருந்தது. அந்த கோல் எடுத்து அது அந்த வாழைப்பழத்தை மெதுவாக பறித்தெடுத்து
உட்கொண்டு உணவாக அது சாப்பிட்டது. அதுக்கு பிறகு திருப்பி அடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு கோலை வச்சிருந்தாங்க, கதிரையை வைக்கவில்லை. அந்த ஒரு கோல் எடுத்து எட்டி பார்த்தது போதாது, இன்னொரு கோல் இருந்தது, 2 கோலையும் பொருத்தி பார்த்தது. இப்போது ஓகே, இப்ப பழத்தை இப்ப இது உடனே வேற யாரும் கற்றுக் கொடுத்ததா அல்லது இது அகரீதியான அகக்காட்சி ஒன்றை கண்டு இது ரெண்டையும் பொறுத்து நான் நீளம் கூடும் யோசித்து இந்த பழத்தை பித்தெடுத்ததா அல்லது பழத்தை பறித்தெடுத்ததா அல்லது வெளியாளாரும் சொல்லிக் கொடுத்ததா? எங்க இருந்து வந்தது? யோசிச்சு. இதைத்தான் சொல்ல அகக்காட்சி காணுதல். அறியைவாத கொள்கையில முக்கியம் என்னன்னா முழுமையான ஒரு காட்சியை காண வேண்டும். முழுமை என்றால் அந்த கோல் ரெண்டினுடைய உயரம் வாழக்குலையை விட அண்மையாக மாறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. இல்லாது இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற அந்த தீர்மானத்தில் இருக்கிற திறன் தான் இதுல முக்கியமானது. எனவே இதுல முழுமையாக ஒரு விடயத்தை பார்த்தா மட்டும்தான் அதுல நாங்க டிசிஷன் எடுக்கலாம்ங்கிறதா இதுல கருத்து. இது விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டா அது கெஸ்டோல்வாதிகள் அணுகுமுறை. ரைட், இப்ப பார்ப்போம் கொஞ்சம் கவரேஜ் பிரயோஜனம். நான் கதைக்கிற கேக்குதான்? ஓ சார் கேக்குது. ரைட், ஓகே. இப்ப இந்த அணுகுமுறையை பயன்படுத்தி ஒரு முழுமையாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இதுதான் கெஸ்டோல்வாதிகள்ல கோஹேலர், வேதிமர், கமுண்டு இருந்த நாட்கள் முழுமையாக முழுமை காட்சியை பார்க்க வேண்டும். துண்டு துண்டா பார்த்தா விளங்காதுங்கிறதா இந்த கருத்து. இப்ப நாங்க ஒரு 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 பொருள் உடைந்து கிடக்கிறது என்றால் அந்த உடைந்து கிடக்கிற பொருளை ஒவ்வொரு துண்டு துண்டா வைக்கலாமா அல்லது அந்த முழு உடைந்த பொருள் எல்லாத்தையும் பார்வையிட்டதுக்கு அப்புறம் ஒட்ட தொடங்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? எப்படி கற்க வேண்டும்? முழுமையான பார்வை ஒன்று இருக்கணுமா இல்லையா? ஹலோ, மற்றவங்களுக்கு கேட்குதா? நாங்கள் உங்களோட சத்தம் எனக்கும் கேட்குது இல்லை, உங்களோட ஸ்பீக்கர்ல பிரச்சனை தெரியாது. இஃப்தியா, நான் கதைக்கிற கேட்குதா? ஷாமலி, சாரா, அஃப்ரா, உங்களோட சத்தம் குறைஞ்சிருக்குது போன்ல. கேக்குது சார். இல்ல, உங்களோட சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு நீங்க கதைக்கிறது. ஓகே, நான் கேட்குறது நீங்க கதைக்கிறது கேட்குது இல்லை. ரைட், இப்ப இந்த கெஸ்டோல்ட் அணுகுமுறை முழுமை காட்சி பெறத்தை பற்றி தான் செய்யுது. எனவே இப்ப நீங்க வகுப்பறையில கற்பிக்கிற போது மாணவர்களுக்கு இப்ப இன்றைக்கு ஒரு பகுதியை உதாரணமாக சிறப்பான உதாரணம் உணவு கால்வாய் தொகுதியை பற்றி விஞ்ஞானத்தில் படிப்பிக்கிற போது இன்றைக்கு ஒரு பகுதியை கொண்டே காட்டுற, நாளைக்கு இன்னொரு பகுதியை காட்டுற, அடுத்த நாளைக்கு இன்னொரு பகுதியை காட்டுற, அப்படி காட்ட முடியுமா? எப்படி காட்டலாம்? முழுமையாக காட்ட வேணும். என்ன இப்ப நாம ஒரு இயந்திரத்தை பிரிச்சு காட்டணும், ஒரு மோட்டர்ல பாகங்கள் உள்ளுக்கு இருக்கிற, அதை எப்படி காட்டலாம்? ஒரு மோட்டரினுடைய பாகங்களை பகுதிகளை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தணும்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பகுதியை கொண்டு ஒரு நிலைமா அல்லது ஒரு நாள்லயே முழுமையாக இந்த மோட்டரை முழு பகுதிகளையும் காண்பிக்கிற நிலைமா? ஒரு நாள்லயே முழு பகுதியையும் காண்பித்தது. ஒரு நாள்லயே முழு பகுதியையும் காண்பித்தது. எல்லாத்தையும் காட்டணும். கொஞ்சம் சத்தமா கதைங்க சரிக்கா, கொஞ்சம் சத்தம் குறையும். ரைட், இப்ப இதைத்தான் முழுமை காட்சின்னு சொல்றது. அப்ப இதே கெஸ்டோல்ட் அணுகுமுறையில இந்த கற்றல்ல சூழமைவ முக்கியத்துவம் பற்றி சொல்றாங்க. கற்றல்ல சூழமைவ முக்கியத்துவத்தை பத்தி சொல்றதுதான் இதுல முக்கிய அம்சமாக இருக்கிறது. கற்றல்ல வலியுறுத்தப்படுகின்றது. ஆசிரியர்கள் கற்கும் சூழலை சிறப்பாக ஒழுங்கமைத்து கொடுக்க வேண்டும். முழுமையான காட்சி பெறக்கூடியதாக இந்த மாணவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்ன்றதான் நாங்க சொல்றாங்க. அப்ப நாங்க எப்பயும் பாடங்களையும் அதுக்கிடையில உள்ள எண்ணக்கரு தொடர்புகளையும் மாணவர்களுக்கு இடையில ஏற்படுத்தி ஒரு பாடத்தில் இருக்கிற தொடர்புகள் என்ன, எண்ணக்கரு தொடர்புகள் எவ்வாறு ஒழுங்கு அமைத்திருக்கிறதுங்கிறத வச்சுதான் நாங்க அவர்களை ஊக்குவிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இவ்வாறு செய்கிற நேரம் மாணவர்கள் தாம் கற்றுக்கொள்வதை நன்கு விளங்கி கொண்டு தகவலை தக்க வைத்துக் கொள்வார்கள். அறியைசார் அணுகுமுறையில அடுத்தது ப்ளூம். அது கெஸ்டோல்ட்வாதிகள். இப்போ ப்ளூமை பொறுத்த வரையில நாங்க ஏற்கனவே படித்திருக்கிறோம். ப்ளூமினுடைய முக்கியமான விடயம் என்னவென்றால்
ப்ளூம் பகுப்பியல்ல சிந்தனை என்னண்டா கற்றல்ல பல்வேறு நிலைமைகளை அவர் இனம் கண்டிருக்கிறார். அறிவுசார் அணுகுமுறையில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் அது. ஏனென்றால் முற்றுமுழுதாக ப்ளூமினுடைய விடயம் எதனை மையமாக கொண்டது? அஃப்ரா எதனை மையமாக கொண்டது? அறிவு, அறிதலாட்சி, குறிக்கோள்களை. எதனை அடிப்படையாக கொண்டது அஃப்ரா? அறிவு, அறிதல், ஆட்சி. அறிதலாட்சி. அறிதலாட்சி என்று சொல்றது அறிவு, கிரைப்பு, பிரயோகம், பகுப்பு, தொகுப்பு, மதிப்பீடு ஆகிய 6 விடயங்கள். அதுல பிறகு அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் படிச்சிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, இந்த ப்ளூம் என்ன சொல்றாரு என்றால் 1956 அவர் ப்ளூம் டெக்ஸானமி உருவாக்கப்பட்டது. அதுல 5 பேர் கொண்ட குழு தான் இதுல ஆய்வில் அவங்க ஈடுபட்டாங்க. இந்த கருத்துக்களை, குறிக்கோள்களை உருவாக்கினாங்க. எனவே அவர் என்ன சொல்றாருன்னா, மாணவர்கள் கற்பதை நாங்கள் 6 அடிப்படை விடயங்களாக பிரித்து அந்த 6 குறிக்கோள்கள் அடிப்படையிலாம் கற்றல் இடம்பெற வேண்டும். அதில் முதலாவது குறிக்கோள் தான் அறிவு, 2வது தான் வந்து கிரகிப்பு, அதுக்கு பிறகு பிரயோகம், பகுப்பு, தொகுப்பு என்ற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். ஓகே, இப்ப நாங்க முக்கியமா பார்ப்போம் அடுத்த விடயத்தை. இவர சிந்தனையை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். அது 2 பகுதிகளாக பிரிக்கிறார் பிரதானமா. ஒன்று கீழ்மட்ட சிந்தனை, உயர்மட்ட சிந்தனை, அல்லது கீழ்மட்ட சிந்தனை திறன், உயர்மட்ட சிந்தனை திறன். இந்த கீழ்மட்டத்துல 3 சிந்தனை திறன்களை அல்லது 3 அறிதலாட்சி பண்புகளை கூறுகின்றார். ஒன்று பேசிக்கலி என்ன? அறிவு. என்னது? முதலாவது அறிவு. அறிவு என்றால் என்ன? அறிவு என்றால் என்ன? வெறுமனே என்ன செய்வது? மனனம் செய்வது. வெறுமனே மனனம் செய்வது. இதுக்கு எந்த டெக்னிக்கும் தேவையில்லை. உதாரணமாக இப்ப நாங்க ஒரு 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 பழம் நாங்க வாழ்க்கையிலே காணாத ஒரு பழத்தை எடுத்து அந்த பழத்தினுடைய சுவை எப்படின்னா நாங்க சொல்லுவோம். நாங்க அந்த பழத்தை காணவும் இல்லை. இன்னொருவர் சொல்லி தந்ததன் காரணமாக இப்ப நாங்க சொல்லுவோம், ஆப்பிளை காணாத ஒரு பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஆப்பிள் இனிப்பு கலந்த புளிப்பு சுவை உடையது என்று சொன்னால் அது புக்கில் இருந்தால் அதை பாடமாகிறது தான் அவங்க செய்யறாங்களே தவிர அதுல பெரிய ஒரு விடயம் ஒன்று அவங்க செய்ய மாட்டாங்க. ஓகே, விளங்கிட்டாது. அப்ப அதுதான் அறிவு. கிரைப்பு என்றா கொஞ்சம் நாங்க படிச்சிருக்கிறோம், கொஞ்சம் சின்ன ஒரு ஆற்றல் வேணும் கிரைக்கிறதுக்கு. உதாரணமாக இப்போ ஹாஸ்பிட்டல்ல குறியிட்ட கண்டா நாங்க ரோட்டால போகக்குள்ள என்ன சொல்லுவோம்? முன்னால் வைத்தியசாலை இருக்கிறது. பாதசாரிகள் கடவைக்குரிய குறியீடு இருந்தா என்ன சொல்லுவோம்? முன்னால் பாதசாரிகள் கடவை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் என்ன செய்வாங்க? கிரகித்து எடுப்பாங்க. அடுத்தது பிரயோகம். இப்ப நாங்க படிச்ச ஒரு கணக்கை எங்களோட அன்றாட வாழ்க்கையில கணித்தலுக்காக பயன்படுத்துறது பிரயோகம். அப்ப இதெல்லாம் கிட்டத்தட்ட தாழ்மட்ட சிந்தனைக்குள்ள வருது. மிக உயர்வான சிந்தனை தான் ஒரு விடயத்தை கூறிட்டு ஒவ்வொரு பகுதியாக பிரித்து ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து அதை கற்கிறது என்ன ஒரு பகுப்புன்னு சொல்லுவோம். தொகுக்கிறண்டா இப்ப கவிதை படைத்தல், ஒரு புதிய ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதுறது, ஒரு செயற்திட்டம் ஒன்று எழுதி கொடுத்து இதை எப்படித்தான் நாங்க நடைமுறைப்படுத்தணும் பிளான் பண்றதெல்லாம் இதுக்குள்ள வரும். என்னத்துக்கு வரும்? ஒரு உயர் சிந்தனை இதுக்குள்ள வார ஒரு தொகுப்பாக வரும். மதிப்பீடுண்டா எது தீர்ப்பு வழங்குற, எது சிறந்தது, எது பிழையானது, எது நல்லது என்று சிந்திக்கிற ஒரு ஆற்றலை தான் நாங்க சொல்றோம் இந்த இது. எனவே இந்த உயர்மட்ட சிந்தனை ஆற்றலையும் தாழ்மட்ட சிந்தனை ஆற்றலையும் குறிப்பது தான் என்ன இவருடைய அடிப்படை விஷயம். எனவே இவர் இந்த 6 விடயங்களும் என்னென்ன சொல்றாரு சொல்லுங்க. முதலாவது விடயம் என்ன அஃப்ரா? முதலாவது என்ன? ஞாபகப்படுத்தல். ஞாபகப்படுத்தல். முன்னர் கற்ற தகவல்களை வெறுமனே மெமரைஸ் பண்றோம். அணு உலை எவ்வாறு தொழிற்படுகிறது? அதுக்குள்ள அது இதை போடுறோம், அதுல இதை போட்டு கல் தொழிற்பாட்டு மூலகத்தை போட்டு யுரேனியத்தை போட்டு யுரேனியத்துல இருந்து போரோனை வச்சு போரோன்ல இருந்து அந்த கோலை மேலும் முன்னுக்கு பின்னுக்கு அசைக்கின்ற போது அதுல தாக்கம் தொடரும், நிற்கும். ஆனா வாழ்க்கையில நான் அணு உலைக்கு போனது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதான் அறிவு. வெறுமனை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு மெமரியில் இருக்கிறத சும்மா சொல்றது.
விளங்கி கொள்றா ஒரு தகவலுக்கு பொருளை கிரகிக்கிறது. அது என்னத்தை சொல்றாங்க எதுங்கிறத அதுக்கு ஒரு சின்ன விளக்க உரை அளிச்சு ஒண்டா மாற்றி அமைக்கிறது தான் விளங்கி கொள்ளல், அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்றை புரிஞ்சு கொள்ற திறனை தான் சொல்றான். இப்ப பிரயோகித்தல்ண்டா உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு கணக்கை படிச்சிட்டீங்க, அந்த கணக்குல லாபம் கணித்தல், ஒரு வியாபாரத்தில் லாபம் கணித்தல் தொடர்பான கணக்கு படித்திருந்தால் அதை நீங்க அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரயோகிச்சால் அது பிரயோகித்தல்ங்கிறதுக்குள்ள வேற. ஸோ அதுவும் ஒரு திறன் தான். பட் அது எளிமையான ஒரு திறனாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அது சிம்பிளாக நாங்கள் விளக்கப்படுத்தலாம். இப்ப பகுத்தாராய்தல்ண்டா உதாரணம் சொல்லுங்க. பகுத்தாராய்தல்டா என்ன? பகுத்தாராய்தல்டா ஒரு விஷயத்தை நல்லா தேடி பார்த்து அது பிரச்சனைகளை ஓ, சரின்னு. ஒரு பிரச்சனை. இப்ப உதாரணமா ஒரு 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 சம்பவம் பற்றி அறிக்கை ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ரிப்போர்ட்டை தந்திருக்கான். அந்த ரிப்போர்ட்ல இந்த சம்பவம் எவ்வாறு நடந்திருக்கிறது, இதோட பின்னணி என்ன என்பதை பற்றி பகுத்து அந்த தகவல் எடுத்து நீங்க ஒரு விளக்க உரை கொடுக்கணும். அது என்ன என்னவா இருக்கு? பகுப்பாய்வு. பகுக்கிற சிந்தனையா இருக்கு. விளங்கிட்டாது என்னவா இருக்கும்? பகுக்கிற ஒரு சிந்தனை, பகுத்து ஆராயிர, பகுக்க கூறுகிறாய். இப்ப உதாரணமாக ஒரு நாட்டுல பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான பின்னணியை பகுத்து ஒவ்வொரு கூறு கூறாக எடுத்து அதை ஆராய சொல்லியிருக்குது. இப்ப என்ன செய்றீங்க நீங்க பகுத்தல்? இதுக்கு சாதாரணமாக ஒரு ஓஎல் படிச்ச ஏஎல் படிச்ச ஈவன் டிகிரி செஞ்சாலும் சரி வர மாட்டேன். ஃபைனான்சியல் அனாலிசிஸ் செய்யக்கூடிய நாட்டுற பொருளாதாரம் பற்றிய மிக பரந்துபட்ட ஒரு அறிவு மிக்கவர் தான் என்ன செய்யணும், இதுல எக்ஸ்பர்ட் தான் அந்த வேலையை செய்யணும். எனவே இது ஒரு உயர் மட்ட வேலை. அதே நேரம் மதிப்பீடு செய்தல்ண்டா உங்கள்ட்ட ஒரு பிரச்சனையை கொண்டாடுறாங்க, நீங்க தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பு எப்படி வழங்கணும்டா அதுல நீங்க தெளிவாக விளக்கத்தை எடுத்து இதுல எது சிறந்தது, எது நல்லது, எது பிழையானது, எது உண்மை, எது பொய்ங்கிற விடயங்கள் எல்லாம் பகுத்து ஆராய்ந்து தொகுத்து ஒரு நீங்க ஒரு மதிப்பீடு ஒன்று செய்யணும். இது ஓகே, இது நல்லமில்லைன்ற ஒரு தகவல் அடிப்படையில ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்றது தரம். இது நல்லது கூடாது என்று சொல்ற ஒரு தீர்ப்பு தான் இந்த மதிப்பீடு என்று சொல்றாங்க. ஆக்கம் புரிதல் என்று சொல்றது கட்டுரை வரைகிறது, கவிதை வரைகிறது, ஒரு ப்ரொஜெக்ட் எழுதி கொடுக்கிறது, ஒரு செயற்திட்டத்தை எழுதுறது, ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு திட்ட வரைவு ஏற்படுத்துறது. இதெல்லாம் என்னத்துக்குள்ள வரும்? ஆக்கம் புரிதலுக்குள்ள வரும். ஆகவே இது ப்ளூமினுடைய பாகுபாட்டுல முக்கியமாக கற்றல் அவர் சொல்றது தாழ்மட்ட சிந்தனையும் உயர்மட்ட சிந்தனையும் தான். அப்ப அந்த உயர்மட்ட சிந்தனையில தான் நாங்க சொல்றோம், முதலாவது ஒரு ஆளுகிட்ட இருக்கிற ஒரு சிந்திக்கிற திறன் உயர்மட்ட சிந்தனை. அப்ப சிந்திக்கிற திறன்ல முதலாவது விடயம் அவர் உயர்மட்ட சிந்தனையில ஒரு பகுப்பாய்வு, அனாலிட்டிக்கல் திங்கிங், பகுப்பாய்வு சிந்தனை அவரிடத்துல இருக்க வேண்டும். அடுத்த ஒரு விடயத்தை அவர் பகுக்கிறது மட்டுமல்லாது ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்கிற தன்மை, டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிற தன்மை அவற்றை இருக்க வேண்டும். அப்ப அது முக்கியமானது உயர் சிந்தனையில, தீர்மானம் எடுக்கிற தன்மை. அதை தவிர அடுத்த கட்டமாக தீர்மானம் எடுக்கிறத பத்தி யோசிக்கணும், அது ஒரு உயர் சிந்தனை. அதே போல பகுத்து எடுக்கிற சிந்தனை இருக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கிறது, பிரச்சனை தீர்த்தல் திறன் இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வார நேரம் அதை ப்ராப்ளம் சோல்வ் பண்ற திறன் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு உயர்மட்ட சிந்தனை ஆற்றல்களை பற்றி தான் இவர் விளக்குகிறார். எனவே ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களை கற்றல் பேறுகளை, என்ன விடயத்தை மாணவர்கள் அடைகிறார்கள், எந்த விடயங்களில் அவர்கள் வான்மைத்துவம். ஒன்றை சொல்லுங்க, இப்ப ஒரு வகுப்பறையில் இருக்கிற 30 பிள்ளைகளும் ஈக்குவலா
சமனாக இருக்குமா? இஃப்தியா சொல்லுங்க, அஃப்ரா, நசீலா சொல்லுங்க, இல்ல சதீகா. சார். ஈக்குவலா இருக்காது. அதனால இப்ப நீங்க உங்களோட பொறுப்பு என்ன? நீங்க டீச்சர், இப்ப ஸ்கூல்ல டீச் பண்ணீங்க, உங்களோட பொறுப்பு என்ன? நான் பல தடவை சொல்லிட்டு உங்களோட பொறுப்பு என்ன? அவங்கள மதிப்பிடணும். அவங்களோட லெவல் அந்த- எப்படி இருக்குன்னு சொல்லி மதிப்பிடணும். இப்ப இப்ப நீங்க ஒரு ஒரு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், கற்றல்ல முக்கியமான கற்றல் கற்பித்தல் செயல்முறையில முக்கியமானது, நீங்க செயற்கையா ஒரு நபரை உருவாக்க முடியாது. உங்களால உருவாக்க முடியுமா செயற்கையா ஒரு நபரை? இப்ப ஒரு முடியாது. விளையாட்டு திறன் இல்லாத ஒரு மாணவனை கொண்டாந்து விளையாட்டு திறன் பயிற்றுவிக்கலாமா? முடியாது. சித்திரத்திறன் இல்லாத ஒருவனுக்கு சித்திரங்கீற வைக்கலாமா? ஆனா அடிப்படையில பேசிக் லெவல்ல எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட மட்டம் இருக்க வேண்டும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப நாங்க உதாரணமா சொல்லுவோமே, நாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க, நல்ல பாடகர்கள். இந்த குரல் வளம் எல்லாருக்கும் இருக்கிறதா அல்லது ஒரு சிலருக்கு இருக்கிறதா? ஒரு சிலருக்கு. சித்திரம் கீறுகின்ற ஆற்றல் அந்த ஆற்றல் சில பேருக்கு தான் இருக்கும். கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் ஒரு சில அந்த பேருக்கு தான். creativity. இப்ப நீங்க உங்களோட பொறுப்பு என்ன? இப்ப நீங்க வகுப்புல ஒரு ஆர்ட் பாட டீச்சராக போகின்ற போது, அந்த வகுப்புல இருக்கிற 35 பிள்ளைகளும் சித்திரம் கீற வேண்டும், நேர்த்தியாக கீற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீங்க டீச்சரா இருக்க முடியாது. எனவே உங்களோட பொறுப்பு தான் இதுல ஒரு குறிப்பிட்ட மட்டத்துல எல்லாரும் சித்திரம் வரைய வேண்டும். அடிப்படை பேசிக் லெவல்ல எல்லாரும் சித்திரம் வரைய வேண்டும். இதுல சித்திரத்துறையிலே பாண்டித்தியத்துடன் படைக்கப்பட்டவர் யார், சராசரி யார், ஒரு அளவானவர் யார் என்றதை ஒவ்வொரு பாட ரீதியாக இனங்கண்டு வழங்குறது தான் ஒரு ஆசிரியர் பொறுப்பே தவிர, அவரை வழிப்படுத்துறது தான் பொறுப்பே தவிர, அவரை பலாத்காரமாக என்னுடைய பாடத்திலே 95 எடுக்க வேண்டும் என்று கற்பிப்பதல்ல. எனவே இந்த அணுகுமுறையில ப்ளூமினுடைய கருத்துப்படி இந்த சிந்திக்கிற திறனாய்வு சிந்தனை மிக துல்லியமாக மாணவர்கள் சிந்திக்கும் ஆற்றலை ஒவ்வொரு மட்டத்திலே கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கேற்ப அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள். எனவே திறனை விருத்தி செய்து வருவதற்கு சுதந்திரமாக மற்றும் விளைதிறனாக கற்பவர்களாக மாறுறதுக்கு இவங்களோட அந்த ஆற்றலை நாடி பிடித்து பார்த்து தான் நாங்கள் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டும். எனவே எல்லாரையும் நீங்க மார்க்ஸ் எடுக்க கொண்டு எதிர்பார்த்து அவர்களுக்கு நீங்கள் கடிந்து விழ தேவையில்லை, அவர்களுக்கு ஏசவும் தேவையில்லை. அது ஒரு பிழையான சிந்தனையாக இருக்கிறது. அப்ப இது ப்ளூமினுடைய விஷயத்துல உயர்மட்ட சிந்தனை யாருக்கு இருக்கிறது, ஒவ்வொரு சிந்தனையும் அவர் வகுத்து அதற்கு ஏற்ப தெரிவை மேற்கொள்றார். இது ப்ளூம். அப்ப நாங்க பார்த்தோம், கெஸ்டோல்ட் வாதியர் சொல்றாங்க முழுமை காட்சி காண்றது. ப்ளூம் சொல்றார் சிந்தனை ஆற்றலை பத்தி கதைக்கிறார். அது விவாதத்துல ரைட். கொஞ்சம் அண்மை வைப்பாங்க. ரைட். இப்ப அப்ப ரெண்டு பேரும் இப்ப கானேன்னு சொல்றாங்க, கக்னேன்னு சொல்றாங்க. இவரை என்னன்னு சொல்லுவாங்க? அப்புறம் என்ன, ஷிஃப்தியா, நசீலா, சதிகா சொல்லுங்க. கானேன்னு சொல்லுவாங்க, கக்னேன்னு சொல்லுவாங்க. கக்னேன்னு சொல்லுவாங்க. அதேமா ஜி என், இதுல ஜி ஏ என் இ என்ற இதெல்லாம் வருது. கக்னே என்று சொல்றாங்க, கானே என்று பல இடங்களை சொல்றாங்க. ஓகே. இப்ப நான் பார்ப்போம் இவர் கொள்ளை என்ன சொல்லுண்டா, இவர் 1960களில் தான் இவர கற்றல் கொள்கையை உருவாக்கினார். இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கற்றல் கொள்கையாக இவர் முன்வைத்திருக்கிறார். என்னண்டா, இந்த பல்வேறு வகையான கற்றல் முடிவுகள் மற்றும் அவற்றின் நிகழ்வுகள் மீது கவனம் செலுத்துறார்கள். அவுட்கம் பேஸ்ட். இப்ப நீங்க ஒரு ஒரு மிக வினைத்திறனாக விளைதிறனாக கற்றல் இடம்பெறத்துக்கு ஒரு 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 ஒழுங்கொண்டவர் இனம் கண்டிருக்கிறார். இப்ப கானேட அல்லது அக்னேயனுடைய கற்றல் கொள்கை 9 போதனை வடிவமைப்பு கொள்கைகளை உள்ளடக்கிறது. 9. அப்ப நீங்க ஒரு ஆசிரியர் என்ன செய்யணும்டா, அவர் வடிவமைக்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்றார். முதலாவது என்ன சொல்றார்? முதலாவது விடயம், ஒரு ஆள் ஜாயின் ஆயிருக்கு. யாரு? தாராவா? திருப்பி லெஃப்ட்.
கவரேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். கவரேஜ் ப்ராப்ளம்ஸ். ஓ சார், கிளைமேட் எல்லா இடமும் ஒரு மாதிரி இருக்குது சார், அதுதான். கொஞ்சம் சில இடங்கள்ல மழையும் பெய்யுது. ஓகே, ஓ சார், எங்கட நைட் சைட்ல நல்ல மழை பெய்யுது மழையும் சார். இடியுமா இருக்குது. நைட்டுக்கு கிளைமேட் ப்ராப்ளம். பின்னேரம் அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற டயர்ட். அப்ப அப்படி இல்ல எப்பதான் சார். இல்ல ஆ? இல்ல, ஈவினிங் வந்து பொதுவாவே எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்ல, இந்த கிளாஸ்ல 2 3 பேருக்கு ப்ராப்ளம் தான். எத்தனை பேர் ஜாயின் ஆகுறாங்கன்னு கேட்டு பாருங்க சார். ஈவினிங் கிளாஸ்க்கு 2 பேரா தான் அதான் இருக்கும். நீங்க அதான் சொல்றேன், நான் இரவைக்கு வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இரவைக்கு வந்தா இப்ப எனக்கு சாத்தியம் இல்லை. அப்புறம் இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சம் 2 3 நாள் கொஞ்சம் வெக்கேஷனால தான் நான் அந்த கிளாஸை போட சொன்னேன். பட் இல்லைன்னா நானும் எனக்கும் இயலாதே. நான் வாரதே 5:30 ஆகுற. அதெல்லாம் நைட் போட சொன்னேன். அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடை செய்வோம், சரியா? அதை முடிக்கிறதுக்கு. ஓகே, ஓகே சார். ரைட். இப்ப முதலாவது விஷயத்தை பாருங்க, கவனத்தை பெறுதல். என்னது கவனத்தை பெறுதல்னா? சார், இது என்ன சொன்னீங்க? 9 போதனை. 9 படிமுறைகளை கானே அல்லது காக்னே சொல்லி இருக்கிறார் கற்றல்ல. ஆ, இந்த ஒவ்வொரு ஆக்களுக்கு நான் இதை உங்களுக்கு அனுப்புவேன். இது முக்கியமானது. ஏனென்றா இந்த கொள்கைகள் அவ்வளவையும் தொகுத்து நீங்க வகுப்பறையில பிரிய வைக்க வேணும். இல்லைன்னா நீங்க நல்ல டீச்சராக இருக்க முடியாது. இப்போ முதலாவது ஒவ்வொன்றா பிராக்டிக்கலா யோசிப்போம். நீங்க கொஞ்சம் கூட கதைச்சா வேகமாகவும் போகலாம், இலவாகவும் இருக்கும். இதுல வந்து அந்த சில வகுப்புகள் கொஞ்சம் நல்ல டோக்கட்டிவாக கொஞ்சம் கோஆபரேட் பண்றாங்க. இதுல இருக்கிறார்கள் டெட் சைலண்ட், நல்ல அமைதி பண்ற ஆக்களா இருக்கிறீங்க. மிகவும் ஒழுக்கத்துக்குரிய மரியாதையானவர்கள் இதில் இருக்கிறார்கள். நிறைய பேர் மிக மரியாதைக்குரியவர்கள். எனவே இவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். சரி, நாங்க ஒரு பாராட்டு தெரிவிப்போம் பிறகு. ரைட், ஓகே. முதலாவது கவனத்தை பெறுதல் என்ன? இப்ப நீங்க கற்கிற விடயத்துல ஒரு அவங்கள மாணவத்தை டென்ஷன் பண்ணணும். அட்டென்ஷன், இதைத்தான் சொல்ல பாடப்பிரவேசம் சொல்லுவோம். இப்ப முதல் வார்ம் படிமுறையில அப். வார்ம் அப் பண்ற மாதிரி இதுக்கு சொல்லுவாங்க செட் இன் த சீன் சொல்லி, அல்லது என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. த கைண்ட் ஆஃப் செட் இன் த சீன், ஒரு பின்புலத்தை உருவாக்குவது. பின்புலத்தை உருவாக்குறது அடுத்தது. அது முதலாவது விஷயம். இரண்டாவது, கற்பவர்களுக்கு நோக்கம் பற்றி தெரிவித்தல். இது என்னது? கற்பவர்களுக்கு நோக்கம் தெரிவிக்கிறேன்டா. இப்ப என்னத்தை கற்கிறங்கிறத மாணவனுக்கு தெரியாம அவன் கற்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப முதலாவது என்ன செய்யணும்னா, நீங்க டிசைன் பண்ணணும் என்ன விடயங்கள். அப்ப குறிக்கோள்கள் மறைமுகமா சொல்றாங்க. கற்றல் குறிக்கோள்கள் அல்லது பேறுகள் பற்றி மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். எதனை அடைய வேண்டும்ங்கிறத அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுக்கு விளக்கணும்னு சொல்றார். முதலாவது ஆர்வத்தை இருக்கிற. இரண்டாவது, மூணாவது விடயம் சொல்றார், முன்னர் கற்றவற்றை. இது முக்கியமானது. என்னண்டா, எந்த ஒரு பிள்ளையும் ஒரு கற்கின்ற விடயம் தொடர்பாக எந்த ஒரு பிள்ளையும் தான் கற்கின்ற விடயம் தொடர்பாக ஒரு முன்னறிவை அனுபவத்தை கொண்டிருக்கும் சொல்லி சொல்றார். அது பொதுவான ஒரு விதி. இப்ப நீங்க ஒரு வகுப்பறைக்கு போய் மாணவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் கற்பிக்கின்ற விடயத்தில் என்று எண்ணுவது தப்பு, தவறு. அவன் சூழலிலே ஏதோ ஒரு வகையிலே அவன் கற்றலுக்கான ஒரு நிலவரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அவனுக்கு அனுபவம் இருக்கிறது. எனவே அந்த கடந்த கால அனுபவம் முன்னறிவை இப்ப இருக்கிற புதிதாக கற்க போன்ற விடயத்தோட தொடர்புபடுத்துவதற்கு உங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே நீங்க முன்னர் கற்ற விடயத்தை நினைவுபடுத்தாம கற்றலுக்கு போகக்கூடாது. அதைத்தான் நாங்க சொல்றோம். என்னண்டு, பாடப்பிரவேசத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த கவனத்தை ஈர்க்கிறது, கற்பவர்களுக்கு நோக்கத்தை பற்றி தெளிவுபடுத்துறது, என்ன தலைப்பு என்பதை பற்றி. மூணாவது விடயம், முன்னர் கற்ற நினைவத்தை நினைவுபடுத்துவதை தூண்டுறது. முன்னர் கற்றவற்றை நினைவுபடுத்துவதை, அப்ப கடந்த அனுபவங்களை சொல்லணும். இது மூன்றுமே செட் இன் த சீன், பாடப்பிரவேசம் என்பதுக்குள்ள வருது. அடுத்த விடயம் தான் உள்ளடக்கத்தை முன்வைக்கிறது. இப்பதான் நாங்க 4வது படிமுறையில் தான் கற்றல் ஆரம்பிக்கிறது. 4வது படிமுறையில தான் மாணவன் அந்த கற்றல் பேரை அடைவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்கின்றான். எனவே உள்ளடக்கம் பற்றி தெளிவான சுருக்கமான விதத்தில் அவன் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அதை நாங்க ஒழுங்குபடுத்தி வழங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதுல நீங்க தெளிவாக இருக்கிறீங்களா?
சார். தெளிவா இருக்கிறீங்களா? ம். ஓகேயா? என்ன மாதிரி விளங்கிட்டா நான் கதைக்கிறது எல்லாருக்கும்? ஓ சார். ரைட். அப்ப மூடு. அப்ப இப்பதான் நாங்க கற்றல் ஆரம்பிக்கிறோம். இப்ப கற்றல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு மாணவர்கள் கற்க தொடங்கினதுக்கு பிறகு வெறுமனே மாணவர்களை நீங்க சுயாதீனமாக கற்பதற்கு வாய்ப்பளிப்பதா அல்லது அவர்களுக்கு வழிகாட்டல் வழங்குவதா? வழிகாட்டல் வாங்க. அப்ப கட்டாயம் நீங்க அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டலை வழங்கும். அப்ப முதலாவது கவனத்தை ஈர்க்கணும், நோக்கத்தை தெளிவுபடுத்தணும், முன் அனுபவத்தை நீங்க இணைச்சி உங்களோட தலைப்பை அறிமுகம் செய்யணும், தூண்டணும். நாலாவது உள்ளடக்கத்தை முன்வைக்க தொடங்கி வழிகாட்டலை வழங்கணும். அடுத்ததாக தொடர்ச்சியாக மாணவர்கள்ல வினையாற்றலை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் புதிய 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 அறிவையும் புதிய புதிய திறன்களையும் செயற்பாட்டு ரீதியா, உதாரணமா ஒரு பரிசோதனையை மேற்கொள்றது, ஒரு பொருளை ஆக்குறது, ஒரு கடிதத்தை எழுதுறது, ஒரு ஆக்கத்தை புரிகிறது, இப்படியான திறன்கள் எல்லாம் இவர்களிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? சிறப்பாக இருக்க வேண்டும். இது முக்கியமானது. அடுத்தது பின்னூட்டலை வழங்குறது. இப்ப மாணவனுக்கு நீங்க அவருடைய பின்னூட்டல் என்றால் என்ன, முன்னூட்டல் என்றால் என்ன? பின்னூட்டல் என்ன? சாரா சொல்லுங்க. சாமலி லீவ் ஆயிட்டாவா? சொல்லுங்க. பின்னூட்டல் சதீகா, ஃபர்வி, நசீலா. அவங்கள என்கரேஜ் பண்றது அதான் சார். நோ. பின்னூட்டல் முன்னூட்டல் ரெண்டும் பல தடவை கூறியிருக்கிறேன். பின்னூட்டலை வழங்குற என்ன? அவங்களோட ஒரு சம்பவம் கற்றல் இடம்பெற்ற பின்னர் அல்லது கற்றல் இடம்பெற்று கொண்டு இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட விடயம் மாணவர்களால் கற்கப்பட்ட பின்னர், கற்றல் இடம்பெற்ற பின்னர் அவர்கள் எதில் நலிவாக இருக்கிறார்கள், எதில் வலிவு எதுல நலிவு என்பதை பற்றி ஒரு மீளாய்வு செய்து அவர்களுக்கு வழங்குற ஒரு கருத்துரை தான் பின்னூட்டல். சம்பவம் நடந்ததன் பின்னர். முன்னூட்டல் என்றால் எதிர்காலத்தில் ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னர் இவ்வாறுதான் இது இருக்கும், இவ்வாறுதான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று முன்பு நடப்பதற்கு முன்புள்ள விடயங்களை பற்றி ஒரு விளக்கம் அளித்து அதனை உரிய பாதைக்கு அவரை கொண்டு செல்வதுதான் என்ன? முன்னூட்டல். எதிர்காலத்தை பற்றி கதைப்பது முன்னூட்டல். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களினுடைய வலிவு நலிவுகளை பற்றி கதைப்பது பின்னூட்டல். விளங்கி விட்டதா? விளங்கலையா? விளங்கிட்டு சார். அஃப்ரா விளங்கிட்டா? சத்தமோட ஆறு சதிக்காக கதைக்கிறீங்க. சதிக்கா கொஞ்சம் சத்தமாக கதைச்சா நல்லா, கொஞ்சம் ஓ குறைவா சார், இருக்கீங்க. விளங்கிட்டு. இஃப்திகா இருக்கிறீங்களா? இஃப்தியோட சத்தம் வருது இல்லைன்னு? ஓகே, சரி. இப்ப பின்னூட்டல் வழங்குறது. எட்டாவது என்ன சொல்றார்? வினையாற்றலை கணிப்பீடு செய்கிறது. மாணவர்கள் தங்கள் கற்றல் பேறுகளை அல்லது குறிக்கோள்களை எந்த அளவிற்கு அவர்கள் வினையாற்றலை மேற்கொள்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள், கற்பவர்கள் எந்த அளவுக்கு கற்றிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அறிந்து கொள்வதுதான் என்ன? வினையாற்றலை கணிப்பிடுதல். அப்ப மதிப்பீடு செய்யும் கற்றல் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்பதாவது நிலைநிறுத்துதல் மற்றும் நிலை மாற்றத்தை உறுதி செய்தல். கற்பவர்கள் தான் கற்றுக்கொண்டவற்றை ஒரு புதிய அறிவை திறனையும் ஒரு புதிய சந்தர்ப்பத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அல்லது வழங்குறது தான் ஒன்பதாவது விடயம். அவர் கற்றவற்றை முதலாவது சொல்லுங்க, அவங்க குயிக்கா சொல்லுங்க. முதலாவது என்ன? அவனை ஈர்க்கப்படுறது. இரண்டாவது கற்பவர்களுக்கு நோக்கம் பற்றி தெரிவித்தல். மூணாவது சும்மா உங்களோட முன்னர் கற்றவற்றை நினைவுபடுத்துவதை தூண்டுதல். அதை வாசிக்காம உங்களோட விளக்கத்துல சொல்லுங்க. நாலாவது உள்ளடக்கத்தை முன்வைத்தல். அதான் பாடம் பற்றி. பாடத்துல என்னென்ன பாடம் கற்க போடுறோம் தெளிவாக கொடுக்குறாரு. அடுத்தது
அந்த கற்றலுக்கு 5வது வழிகாட்டுதலை வழிகாட்டல் வழங்குற என்னத்துக்கு ஓ அத கற்கிறதுக்கு தேவையான பத்தின ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் இல்ல சொல்லணும். அது இப்படி வழிகாட்டல் இப்படி கற்கிறதுக்கு நீங்க இப்படி ஓ செய்யுங்க இதுல அதுதான் இப்படி இருக்குது இதுல இப்படி பிள்ளை இது அந்த சரிங்கிறத லெசனை நீங்க பத்தி தொடர்ந்து வழிகாட்டல் வழங்குறது. சொல்றதுதான் அந்த மற்றது விஷயத்த சொல்லுவாங்க. 6வது வினையாற்றலை தூண்டுறா ஒரு புதிய புதிய விடயத்தை கற்றுக்கொள்றதுக்காக பிரயோகிக்கிறதுக்காக வாய்ப்பை வழி அளிக்கிறது. பின்னூட்டல் நடந்த சம்பவம் தொடர்பாக அவர் நல்லா செய்த விடயங்களை இன்னும் திருந்த வேண்டிய விடயங்களையும் பற்றி அவருக்கு குறிப்பிடுறது பின்னூட்டல் வழங்குதல். வினையாற்றலை கணிப்பிடுதல் அவர் எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறாருங்கிறத பார்க்கறது. அடுத்தது நிலை நிறுத்தல் மற்றும் நிலை மாற்றத்தை உறுதி செய்கிறது. ரைட், இவ்வளவுதான் கானையினுடைய கொள்கை. எனவே அக்னேயினுடைய கொள்கையில கற்றல் அறியசார் இதை கருதுற நேரம் இதுல கற்பித்தலை வடிவமைப்பது மிக முக்கியமானது. இந்த படிமுறை பேசிக்கலி த நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுற படிமுறையை மிக தெளிவாக 9 படிமுறைகள்ல கானே முன்வைத்திருப்பது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகிறது. ஓகே, சரியா? அப்ப இதனால நாங்க கூடுதலாக மாணவர்கள்ல கற்று கொள்கைசார் அணுகுமுறைகள் இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம். கற்பித்தல்ல கொள்கைசார் அணுகுமுறையில பியாஜேயின் கட்டுருவாக அணுகுமுறை. என்ன அணுகுமுறை? பியாஜேயின் கட்டுருவாக்க அணுகுமுறை. அறிகைசார் கொள்கை தான் இது. கொள்கைசார் இல்ல, அறிகைசார் கொள்கையில பியாஜே. இப்ப கட்டுருவாக்கம் என்ன? சார் அறிகைசார்ல இது 4வது அறிஞர் சொல்றதா விளங்கல, அப்புறம் கேக்குது இல்ல உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க. சார் அறிகைவாத கொள்கை முறை தானே படிச்சோம். ஓமோ, அதுல இந்த பியாஜேயின் கட்டுருவாக்க அணுகுமுறை 1. உண்டு. இப்ப நாங்க 3 பேர் பார்த்த கானடியை மாதிரி அது பார்த்தோம். 4வது. ஓமோ, கெஸ்ட்ரோல் வாதிகளை பார்த்தோம். அடுத்தது யாரை பார்த்தோம்? 2வது யாரு? கோயிலர் வேதிமர் கொப்காட கெஸ்டோல். 2வது என்ன பார்த்தோம்? ப்ளூமினுடைய. 3வது கானே கக்னே. 4வது பார்க்கிறோம் பியாஜேயினுடைய கட்டுருவாக்கத்தினுடைய அடிப்படைவாதி விட்காக்சி. விட்காக்சி தான் கட்டுருவாக்கத்தினுடைய மிக முக்கியமான நபர். அதுல பியாஜேயினுடைய கட்டுருவாக்க அணுகுமுறை மிக முக்கியமானது. அவர் என்னண்டா சொல்றார், ஒரு அறிவை எண்ணக்கருவாக்கத்தை பத்தி சொல்றார். கட்டுருவாக்க அணுகுமுறைண்டா இப்ப கற்பவர் என்ன செய்வாருண்டா பழைய அனுபவங்களை கொண்டு ஒரு புதிய விடயத்தை கட்டி எழுப்புறதுக்கு, அவராக கட்டி எழுப்புறதுக்கு பயன்படுத்துறாரு. இப்ப விஞ்ஞானிகள் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வது ஒரு கட்டுருவாக்கம். விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்றது என்ன கட்டுருவாக்கம். விளங்கிட்டா? விஞ்ஞானிகள் மேற்கொள்றது என்ன கட்டுருவாக்கம். ஓகே, அப்ப அது ஒரு முக்கியமான விடயம். ஆகவே இந்த கட்டுருவாக்கம்ங்கிறது உங்கள்கிட்ட ஒரு குறித்த அனுபவம் இருந்தால் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நீங்க என்ன செய்வீங்க? ஒரு புதிய அறிவை, புதிய விடயத்தை, புதிய திறன் ஒன்றை நீங்க உருவாக்கினால் அதான் கட்டுருவாக்கம். எனவே கட்டுருவாக்க இப்ப நீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ புதிய புதிய விடயங்களை நிர்மாணம் செய்கிறார்கள். இப்ப நம்மளுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. இப்ப ஒரு உணவு சமைக்கிறவரால் வித்தியாசமான உணவை சமைக்கிறார். அவர்கிட்ட கண்டுபிடிப்பு. ஒரு பொருளை ஆக்குறவர், ஒரு படைப்பாற்றல் உள்ளவர், அவருடைய ஒரு விடயத்தை ஆக்கி ஒரு வித்தியாசமான ஒரு மெஷின் ஒன்றை உருவாக்குறார். அதெல்லாம் ஒரு கட்டுருவாக்கத்தினுடைய விளைவு தான் அது. எனவே ஜீன் பியாஜேயினுடைய இந்த கட்டுருவாக்கத்துல இவர் உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஒரு உளவியலாளர். இவர் தந்த பிள்ளைகளை பரிசோதனை செய்தார். தந்த சொந்த பிள்ளைகள், அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். எனவே ஜீன் பியாஜே என்ன செய்தார்னா தந்த பிள்ளையில தான் அவர் தந்த பரிசோதனையை மேற்கொண்டார். இதுல ஆற பிள்ளைகள தந்த சொந்த பிள்ளைகள் தான் அவர் பரிசோதனையை மேற்கொண்டு அவர் ஒரு கொள்கையை வெளியிட்டார். உண்மையாகவே அவர் வெளியிட்ட கொள்கை என்னண்டா, அதாவது எண்ணக்கருவாக்கம்ங்கிற விஷயம். எண்ணக்கரு மாணவர்கள் கற்கும் போது கன்செப்ட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுங்கிறத வாழ்க்கை வயதை பல பருவங்களாக பிரித்து
உங்களுக்கு தெரியும் 0 இருந்து 2, 2 இருந்து 7, 7 இருந்து 11, 11 இருந்து 15, அதற்கு மேல் என்று இந்த வயது பருவங்களை பிரித்து ஒவ்வொரு வயதிலும் உள்ளவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு திறம்பட விளக்கியவர் தான் இவர். இவருடைய கட்டுருவாக்கம் என்னென்றால் புதிதாக ஒரு விடயத்தை கற்கின்ற போது ஸ்கீமா உள மாதிரிகள் உளத்துல ஒரு படம் உருவாகிறது என்று சொல்றார். இப்ப எனக்கு கற்கிற போது உளத்துல ஒரு பிக்சர் உருவாகுது. அந்த பிக்சருக்கு வேறு சொன்ன இங்கிலீஷ் சொல் வந்து மைண்ட் மேப். மைண்ட் நாட் மைண்ட் மேப், இது ஸ்கீமா என்று சொல்றாரு. திரள் அமைப்புகள். அது மைண்ட் மேப்பும் இதை அடியொற்றி இருந்தாலும் இப்ப திரள் அமைப்புகள் உள மாதிரிகள் அல்லது திரள் அமைப்புகள் என்று சொல்றார். இப்ப இவர் வந்து உலகம் பற்றிய பல தமது விளக்கத்தை ஒரு பிம்பமாக மூளை கொண்டு போற போது அவர் சொல்றார் ஜீன் பியாஜே இது உள மாதிரிகள் அல்லது திரள் அமைப்புகள் ஸ்கீமாவாக மாறுகின்றது. எனவே இந்த திரள் அமைப்பாகத்தான் கற்றல் இடம்பெறுகின்றது. அப்ப அதுல அவர் முக்கியமான ஒரு கொள்கை தான் இந்த திரள் அமைப்புகள் உருவாகிறதுல 2 வழிமுறைகளை சொல்றார். ஒன்று வந்து அக்யூமிலேஷன் அண்ட் அசிமுலேஷன், தன் பயமாக்கல் தன் மயமாக்கல் என்று, தன்மயமாக்குதல் தன் பயமாக்குதல் என்ற 2 விடயங்களை ஜீன் பியாஜே அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கொள்கை மிக சிறப்பானது. இவர் மிக நீண்ட 1896 பிறந்து 1980 மறந்திருக்கிறார் ஜீன் பியாஜே. தன் சொந்த பிள்ளைகளை பரிசோதனை செய்தார். அதான் இதுல பியூட்டி. அவர் அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு வயது பருவங்களை பிரித்து தன் பிள்ளைகளை அவர் பரிசோதனை செய்து நான் நாங்கள் இன்னும் ஒரு 9க்கு முடிப்போம். என்னன்றைக்கு 7:30 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினேன். உங்களுக்கு வாங்கால 9:30 போகிறது கொஞ்சம் சிரமம், எனக்கு சிரமம். ஓகே 9க்கு முடிப்போமா? அப்புறம் ஓகே சார். 9க்கு அங்கால 9:30ங்கிற டூ லாங். எனக்கு இன்றைக்கு அந்த வகுப்பு இருந்ததால 9:07க்கு போச்சுன்னு ஓகே. நாங்கள் வீல் சி ஏதாவது மாற்று வழிகளை மற்ற வகுப்பு பார்ப்போம். அப்போ புலனியக்க வேறு வந்து என்னண்டா படிமுறைகளை முன் வைத்திருக்காங்க. என்னென்ன படிமுறை நீங்க படிச்சிட்டீங்க? ஜீன் பியாஜே உளவியல் படிச்சிட்டீங்க? உளவியல் படிச்சிட்டீங்களா இல்லையா? அப்புறம் படிச்சுட்டேன். ஓ சதிகா எல்லாரும் படிச்சிட்டீங்க. ஓகே. அப்ப அதுல வந்து புலனியக்க பருவம் சைவர் பிறந்து 0 to 2 வந்து புலனியக்க பிள்ளைங்க உண்டு பழங்காது. பிள்ளை தம்மை சுற்றியுள்ள இதை வந்து புலனியக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்தது தூல சிந்தனை முற்பட்ட பருவம் 2-7. தூல சிந்தனைக்கு முற்பட்ட பருவம் சொல்றது 2-7. இது வந்து பாடசாலைக்கு செல்ல தொடங்குகின்ற வயதுக்கு முற்பட்ட வயது. 2-7 ப்ரீ ஸ்கூல் வயது, முன்பள்ளி வயது தான் இது. இதுல வந்து குறியீட்டு சிந்தனை விருத்தி செய்யும். குறியீடுகளை பற்றி தான் கூட கற்பாங்க. ஆழமான சிந்தனை இருக்காது. கற்றல்ல பெரிய விடயங்களை கேட்கறதுக்கு தர்க்க ரீதியான சிந்திக்கும் திறன்கள், பின்னோக்கும் திறன்கள் இது ஒன்றும் அவர்களுக்கு இருக்காது. பின்னோக்க திறன்கள் இருக்காது. பின்னோக்கி பார்க்கிற திறன்கள் ஒன்றுக்கு பின்னால ஒன்று எப்படி நடக்குது. உதாரணமா ஒரு உருண்டையை கொடுத்துட்டு அந்த உருளையை வந்து ரொட்டியா மாற்றி விட சொல்லுவாங்க. ரொட்டியில கணக்க மாவு இருக்குது, உருளையில குறைஞ்ச மாவு இருக்குது இது சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட பியூட்டி. எனவே அந்த அளவுக்கு சிந்திக்கிற ஆற்றல் சின்ன பருவம். தூல சிந்தனை பருவங்க 7-11. அப்போ அங்க வந்து கிட்டத்தட்ட பிரைமரி காலம் தான் இது. ஒரு பிரைமரிக்குரிய காலம். கொஞ்சம் தர்க்க ரீதியா சிந்திக்கிறது தொடங்குறாங்க இந்த வயதுல. அதுக்காக தான் ஸ்காலர்ஷிப் பரீட்சை இஞ்சி வைக்கிறாங்க. விளங்குறவங்களுக்கு ஆகவே இந்த தூர சிந்தனை பருவத்தின் முடிவில் தான் ஸ்காலர்ஷிப் பரீட்சை நடைபெறுகிறது. 11 வயதுக்கும் அதுக்கு மேலேயும் அவர் நியம சிந்தனை பருவம்ங்கிறார். எனவே 6ஆம் வகுப்புல பிள்ளை நியமமாக சிந்திக்க தொடங்குகிறது. உலகத்தை பற்றிய பார்வையை ஏற்படுத்தி கொள்கிறது. இதுல 2 விதமான எண்ணக்கருக்கள். கருத்து நிலையிலும் வளர்ந்தோர் எண்ணக்கரு அடிப்படையிலும் சிந்திக்கும் திறன்களை கொண்டவர். கருத்து நிலை சிந்தனை தான் என்ன? விரைவா சொல்லுங்க.
கருத்தினிலை சிந்தனைண்டா 4 3 7 என்பது என்ன? கருத்து நிலையா பருப்பொருள் சிந்தனையா? என்ன 4 சார் சொல்றீங்க? விளங்கல. கருத்து நிலைண்டா ஒழுக்கம் என்பது கருத்து நிலையா பருப்பொருளா? கருப்பொருளா? கருப்பொருள் பருப்பொருள் பருப்பொருள்டா அப்பளம் உங்களுக்கு கையில தூக்கி தந்தா அதை நீங்க பார்த்து கற்கலாமா இல்லையா? கற்கலாம். நான் கதைக்கிற விளங்குதான். இல்ல ஓ சார். சார். ஒரு அப்பளை தூக்கி தந்தா அது கையில பார்த்து கற்கலாம். தாயின்டா அம்மாவை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், இவதான் தாய். ஒரு கொப்பின்டா கொப்பியை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் பருப்பொருள், கான்கிரீட் கான்செப்ட்ஸ். அப்டிராக்ட்ங்கிறது கற்பனையில. 4 3 7 என்பது கற்பனை. ஆனா 4 பெண்ணையும் 3 பெண்ணையும் பருப்பொருளாக மாற்றி 7 பெண்ணை வைத்தால் அது பருப்பொருளுக்கு மாற்றி கருத்தில் என்ன கருவியை கற்கின்றோம். ஒழுக்கம் என்பது கருத்து, ஒழுக்கத்தை காட்ட முடியாது. விளங்குதான் நான் சொல்றது? தொற்றுணர ஓ முடியாது. சார் விளங்குது. இதுதான் அப்டிராக்ட் கான்செப்ட் அண்ட் கான்கிரீட் கான்செப்ட் சொல்றது. கான்கிரீட் அதுக்காகத்தான் மாணவர்களுக்கு நாங்கள் டீச்சிங் எய்ட்ஸை பயன்படுத்துறது. இப்போ நீங்க ஓ சார், என்ன அது பிரைமரிக்கு நல்ல. பிரைமரி மட்டும் இல்லை, ஈவன் செகண்டரிக்கும் ஒரு பரிசோதனை செய்யாம கற்பனையில நீங்க விஞ்ஞானத்துல படிப்பித்தால், விவசாயத்துல ஒரு தோட்டத்தை செய்யாம படிப்பித்தால், ஒரு பிடிஎஸ் பாடத்துல ஒரு பிளம்பிங்ல இருக்கிற ஒரு பைப்பை கொண்டாந்து இணைச்சு காட்டாம படிப்பித்தால் அது ஒரு ஒரு கருத்து நிலை எண்ணக்கருவாக இருக்குமே தவிர அது உண்மையான ஒரு இதாக இருக்காது. அதனாலதான் இப்ப நாங்க காசுகளை நோட்டுகளை கொடுத்து சின்ன வயசுல படிப்பிக்கிறேன். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபாய் அல்லது 10 ரூபா நோட்டுகள் இருந்தால் 100 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டை நோட்டாக காட்டி படிப்பிக்கிறதுக்கு காரணம் அதை பருப்பொருளா மாத்துறது. 5000 ரூபாய் என்பது உண்மையிலேயே ஒரு காசுக்கு ஒரு பெருமதி இருக்குதா? 5000 ரூபாய் தாளுக்கு பெருமதி இருக்குதா? அது ஒரு கருத்து நிலையா இருக்குதுன்னு அச்சிடப்பட்டிருக்கு தவிர உண்மையாக காசுக்கு 5000 ரூபாய் ஒரு பெருமதி இருக்குதா? இல்ல. தாள், அது ஒரு தாள், கருத்து நிலை. ஆனால் அந்த 5000 ரூபாய் பெருமதியான பொருளை வாங்கும் போது அதுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக விளங்கணும். சரியா? எனவே இந்த நியம சிந்தனை பருவத்தில் இருக்கிற முக்கியமான விடயம் தான் ஆழமான சிந்தனை. பிள்ளைக்கு உலகத்தை பற்றிய பார்வை கிடைக்கிறது. சுயமாக அறிவை கட்டுருவாக்க அணுகுமுறையில கட்டி எழுப்புகின்ற ஒரு தன்மையை அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். எனவே அவன் சிந்திக்கிற ஆற்றலை பெற்றுக் கொள்கிறான். ஆசிரியர்கள் வினா கேட்டல் முறையில, விசாரணை முறையில, பிரச்சனை தீர்த்தல் முறையில, குழு முறையில, விவாத முறையில, பல்வேறு முறைகளை மாணவர்கள் 6 தொடக்கம் 11 வரை மாணவர்களுக்கு வழங்கி கற்கிறதுக்கு நீங்க வாய்ப்பளிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது. விளங்கிட்டான் உங்களுக்கு? விளங்கிட்டான்? ஓ சார். அடுத்தது கட்டுருவாக்க ஓ அணுகுமுறை. சார். நான் செய்வோம், சொல்லுங்க, கேளுங்க. அப்பா கேள்வி கேட்டீங்களா? ஒண்ணுமில்ல சார். ரைட். அப்ப இப்ப நாங்க இதோட இல்ல. முடிச்சுட்டு நாங்க அடுத்த வகுப்புல கொஞ்சம் வேகமாக சில விஷயங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகலாம். ஏன்னா சில சில விஷயங்களை நான் தொகுத்து என்னென்ன விடயங்களை நாங்க இதுக்குள்ள படிக்க போறோம்ன்ற ஒரு டைட்டில் தந்துட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன நோட்ஸையும் தாரத்தோட டைட்டில் தந்தா என்னென்ன விடயத்துல கற்போங்கிறது இலவா இருக்கும். என்ன ஓ சார். ஓ சார். அதை செய்வோம், டோன்ட் வரி. அதை நான் தந்துட்டு அந்த கற்றல் முறைகளை நான் அதை பார்த்தெடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதுவரையில கற்ற சமரியை சொல்லுங்க. நாம் அடுத்த வகுப்புல தொடர்வோம். 7 மணிக்கு. என்னடா பண்டைக்கு அந்த இதால சிக்கலா இருக்குது. ஓகே, இப்ப சொல்லுங்க. என்ன படிச்சோம்? அறிகைவாத அணுகுமுறை. அறிகைவாத அணுகுமுறையில என்னென்ன படிச்சிருக்கிறோம்? கெஸ்டால்ட், ப்ளூம், அதே மாதிரி கெஸ்டோல்ட் வாழ்க்கை. கக்னேட். ஓ, என்ன கள அறிஞர் கொள்கைன்னு சொல்லுவோம். அதுல என்ன கற்றல் எப்படி இடம்பெறுகிறது? அது முழுமை முழுமை காட்சி காண்பதன் மூலம் ஒரு விடயத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னாங்க கெஸ்டோல்ட் வாதிகள். இப்ப உணவு செயல்பாட்டு தொகுதியை மொற்று முழுதாக வகுப்பறையில காட்சிப்படுத்தினா தவிர இன்றைக்கு இதை சிறுவுடல், நாளைக்கு இறைப்பை,
அடுத்த அண்டைக்கு சடைமுலை, அதுக்கு அடுத்த அண்டைக்கு முன்சிறு உடல், அதுக்கு அடுத்த அண்டைக்கு ஈரல், அப்படி துணுண்டா காட்சிப்படுத்தலாமா? முடியாது. முடியாது. ஒரே எனவே நாள் முழுமை காட்சி பெறணும். ப்ளூம் என்ன சொல்றார்? சிந்தனை அறிகைவாதத்துல என்ன சொல்றார்? ச- சிந்தனை என்ன சிந்தனை? ஞாபகப்படுத்தல், அதான் விளங்கிக் கொள்ளுதல், தாழ்மட்ட சிந்தனை, பிரயோகித்தல், பகுப்பாய்தல், மதிப்பிடல். மதிப்பிட தொகுப்பு மதிப்பு, அதுல தாழ் ஆக்கம் புரிதல், மட்டத்திலிருந்து உயர் மட்டம். உயர்மட், வெரி குட். அதான் அவர் கட்டுருவா இந்த அணுகுமுறை என்ன, அறியை சார் அணுகுமுறை அதுவா இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு அக்னி என்ன சொல்றார்? கற்றல் வந்து ஒரு படிமுறையில முடிவு சார்ந்ததை சொல்றாங்க. இடம்பெற வேண்டும். எனவே அது வந்து கற்றல் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதாக ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் இடம்பெற வேண்டும் என்று அக்னே சொல்லுகிறார். அது வந்து அக்னேயினுடைய அடுத்தது என்ன? இறுதியா என்ன பியாஜேட வந்து? ஆ? பியாஜேட கட்டுருவாக்கான பியாஜேயினுடைய முறை. கற்றல். ஓ, அது என்னது? ஸ்கீமா, திரள் அமைப்பு உருவாகிறது. எனவே அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒவ்வொரு வயது பருவங்களையும் அவர் ஒவ்வொரு வயதாக எடுத்திருக்கிறார். 0 தொடக்கம் 7, அடுத்தது 0 தொடக்கம் 2, 2 தொடக்கம் 7, 7 தொடக்கம் 11, 11 மேல 11, அப்படிதான் 11 மேல. மேல. அப்ப அதுல அவர் அணுகுமுறையை பத்தி அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். முதலாவது வந்து சொல்றார் புலன் இயக்க பருவம், புலன்கள் மூலம்தான் இயங்குது. எனவே வெறுமனே புலன் அங்கங்கள் மூலம் இயக்கம் நடைபெறும் என்று சொல்றார். இரண்டாவது சொல்றார் தூர சிந்தனைக்கு முற்பட்ட பருவம், இது சும்மா விளையாடுற ஓடி விளையாடுற பருவம். இதுல பெரிய குறியீட்டை மட்டும் காட்டி பிள்ளைகளை கற்க வைக்கலாமே தவிர கருத்திலே எண்ண கருக்களை கற்க முடியாது. பட் 6, 7 தொடக்கம் 11 கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன கருத்திலே எண்ண கருக்கள் உருவாகுது என்று சொன்னால், அதே நேரம் நியம சிந்தனை பருவம் தான் பிள்ளை 11 வயதுக்கு பிறகுதான் உண்மையான கற்றல்ல அவன் ஈடுபடுகிறான். அவனுடைய கற்றல் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதுதான் இவருடைய கருத்து. அடுத்தது முக்கியமான ஆளை பத்தி நாங்கள் கற்க போறோம். அடுத்தது வந்து விகோக்சியினுடைய கட்டுருவாக்கம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் விகோக்சி. இப்போ அவரோட கட்டுருவாக்க அணுகுமுறையை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்த்துட்டு விகோக்சியை எப்படி கட்டுருவாக்கத்தை கற்றல பிரியோகிக்கிறங்கிறது, அவரோட ஸ்கெஃபோல்டிங் மற்றது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. எனவே அதுக்கான அதைத்தான் கொஞ்சம் கூட பார்க்கறது. கட்டுருவாக்க அணுகுமுறையில ப்ரூனர் அமெரிக்காவை சேர்ந்தவர், அவருடைய அணுகுமுறை பார்க்க வேண்டும். எனவே இந்த அணுகுமுறைகளை நாங்கள் சுருக்கமாக ஒரு விடயங்களை பார்த்து கொண்டு நாம போவோம். அப்ப இன்ஷால்லா அடுத்த வகுப்புல சந்திப்போம். என்ன ஓகே சரியா? சார். ஓகே. டே கனவே ஜோயின் ஆளும் கூட 10 பேர் எல்லாம் ஓ சார். 10 பேர்ல 4 பேர் இருக்கிறீங்க, 6 பேர் அது இல்லை. வளமைதா சார். இந்த வளமையால் கற்றல் சிறப்பாக இருக்கிறது. ஒழுங்கு